எல்லோருக்குமே வணக்கம் நேர்களே. இந்த ஆலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோமா, சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் டு ஜலகண்டாபுரம் செல்லக்கூடிய வழியில் இந்த ராமிரெட்டிப்பட்டி கிராமத்தில், அதாவது ஒரு ஏரியில் இந்த கோவிலானது இருக்குது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் பல சுவாரஸ்யமான தகவல்களும் இருக்குது. அதே மாதிரி இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 12 வருடமாகவே இந்த பாம்பு வந்து வலம் வருதான். இது வலம் வரதுனால பார்த்திங்களா, ராகு கேது ஒரு பரிகார தலமாக இந்த ஆலயமானது அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்திற்கு பார்த்திங்களா நீண்ட நாளாகவே திருமணம் ஆகாதவங்களுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு எல்லாமே இது ஒரு அற்புதமான பரிகார தலமாக இருக்குது. இதை பார்த்திங்களா இந்த பூசாரி ஐயாட்டியே நம்ம எப்படி பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாம்பு வந்து இந்த இடத்துல குடியிருக்குன்னு சொல்லிங்களா, அது எந்த இடம் சொல்லுங்க? இந்த இடத்துல வந்து உள்ள பாம்பு இருக்கு, புத்துக்குள்ளே இருக்கு. புத்துக்குள்ளே. இந்த ஊர் என்ன ஊருங்கண்ணா? இது வந்து ராமிரெட்டிப்பட்டி. ராமிரெட்டிப்பட்டி, சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம். இருக்கிறதுக்கு எவிடன்ஸ் என்னன்னா, உங்களுக்கு ஆளு இப்போ எடுத்துக்காட்டு அம்மா வந்துட்டு போறாங்க பாத்தீங்களா, நாகம். இதுல இன்னொரு வீடியோ இருக்கு. இது என்னதுன்னா, அந்த சாமி வரும்போது யாரையாவது கொத்துதா கடிக்குதா அந்த மாதிரி நல்லவங்கள இருந்தா பார்த்தா தருத்தோம் அந்த மாதிரி கேட்குறாங்களா? நாங்க பண்டிகை சாட்டினா நாங்க கீழே தான் படுத்தோம். அந்த அம்மா உள்ள விளையாடிட்டு இருக்கும்போது பூசாரி பண்ணிட்டு பாருங்க, அதை பார்த்துக்கலாம். ஆனா கரெக்டா வருவாங்க, போவாங்க, கரெக்டா கண்ணால காட்டுவாங்க. ஆனா யாரும் இது வரைக்கும் ஒரு சின்ன தவறு கூட இந்த இடத்த அந்த அம்மாவால் கிடையாது. ஆனா நாம வந்து இது வேற மாதிரி நினைச்சிட்டாதான் நமக்கு ஏதாவது ஒரு. இந்த ஆலயம் உருவாகிட்டு இருக்கும்போது நல்ல மக்கள் கூட்டம் அதிகமாக வரும்போது ஒரு நாள் வந்து பார்க்கும்போது ஒரு 300 பேர் ஞாயிற்றுக்கிழமை ராகுகேது பகவான் பூஜை நடந்துருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத பூஜை நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தா அவர் நின்றுட்டு இருந்தார். என்னங்க இங்கே நின்றுருக்கீங்கன்னு கேட்டேன். நேற்று எங்கள் வீட்டுக்கிட்ட குத்தரி போட்டிருந்தேன், அதிலேருந்து அம்மா என்னை கடிச்சிருச்சு, அதை தான் ஆயாட்ட மன்னிப்பு கூட தான் நின்றுட்டுருக்காரு. அவர் ரொம்ப வேதனைப்பட்டாருங்க. ஏன்னா இந்த அட்டை போகிறத என்னை விடலை, அவர் போடக்கூடாது இங்கே வாரசாட்சின்னு சொல்லி. ஆனால் என்கிட்ட சொல்லிட்டாருங்க, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் சாமி, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், எனக்கு வந்து அந்த அம்மா தான் என்னை காப்பாற்றி கொடுத்துச்சு. அதே மாதிரி சாமி ஒரு பையனுக்கு வந்து பாம்பு வெளியில் நைட்டில் போகும்போது கடிச்சு பிடிச்சி, அந்த பையனை வந்து கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரி கொண்டு போகிற வரைக்குமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க அப்பா வந்து இங்கே கீழே இறங்கி, என் பையன் வந்து உடச்சி நல்ல முறையாக வந்துட்டா உனக்கு கிடா பொங்கல் வைக்கிறேன்னு சொல்லி வேண்டு வச்சு போனாங்க. அந்த பையன் ஆஸ்பத்திரி வந்துட்டான். அவங்க அதை செய்ய அந்த மாத்திரை செய்வாங்க. அந்த மாதிரி நிறையா வந்து ஏன்ட சொல்லுவாங்க. இதை ஏதாவது சொல்லிட்டா உடனே அது கண்ணில் காட்டும், எதையோ ஒன்று தீண்டி விடும். இப்போ அந்த தடை பண்ணவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் என்கிட்டே சொல்லிட்டார், நான் தப்பு பண்ணிட்டேன், ஆயா என்ன அதை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்டே வந்து சாமி கும்பிட்டு போயிட்டார். அவர் வந்து இதை கொஞ்சம் தடை பண்ணார். கவர்மெண்ட் இதில் இந்த மரமெல்லாம் எடுக்கிறாங்க, கொஞ்சம் விரிவு பண்ணுறாங்க அப்படின்னு. நாங்கள் என்ன நினைக்கிறோம், விரிவாகணும், பொதுமக்கள் பார்வைக்கு எல்லாம் வரணும். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள்லாம் பொதுமக்கள் பார்வைக்கு கொண்டு போயிருக்கோம். பக்தர்கள் அந்த அளவுக்கு வராங்க. அவங்களுடைய ஏதாவது ஒரு சின்ன ஒரு காட்டு பிரச்சனை, நிலப்பிரச்சனை, ஒரு தீராத பிரச்சனை எல்லாமே வந்து வேண்டுதல் வைக்கிறாங்க. சாமி எனக்கு அது நிறைவேறணும், என்னால் என் கைக்கு தான் நான் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டுப்பாங்க. ஒரு கோல்சால் பொங்கல் வைப்பாங்க, ஒரு கிடா பொங்கல் வைப்பாங்க, ஒரு மடிக்காணின்னு ஒரு 10-50 வைப்பாங்க. இது எல்லாமே வந்து அவங்க மனம் போல் அது நடக்குது. நான் முழுசாக நான் இடத்த வந்துட்டேன், நான் எங்கெங்கேயோ போனேன், இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு, ஒரு தொழிலை கொடு, எனக்கு ஒரு வருமானத்தை கொடு, இந்த மாதிரிலாம் கேட்கும்போது அவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு உருவத்தில் அவங்களுக்கு அந்த நலத்தை பண்ணி கொடுக்குறாங்க. எங்களுக்கு தெரியாமல் எத்தனையோ எங்களுக்கு தெரிஞ்சு எவ்வளோ நடந்திருக்குது. நாங்கள் இது வரைக்கும் இந்த கோயிலில் வந்து இந்த மாதிரி பேட்டி கொடுத்ததும் இல்லை, பேட்டி எடுத்ததும் இல்லை. நாங்கள் வந்து அதிகமாக இதை வந்து இந்த சேனலில் போடுறது, யூடியூப்பில் போட்டு இதெல்லாம் இது பிரபலம் பண்ணுறது இது வரைக்குமே நாங்கள் 13 ஆண்டுகளாக நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம். நீங்கள் கேட்டீங்க, வந்து கேட்டதுனால நான் உங்கள்கிட்ட இதனுடைய வரலாறு பூரா நாங்கள் சொல்லிக்கிட்டோம். நீங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதனுடைய வரலாறு அவ்வளோதான். புதுசாக வரவங்களுக்கு அவங்களுக்கு பூஜை பண்ணி, அதாவது தேங்காய் பழம் வாங்கிட்டு வருவாங்க, சாமிக்கு அம்மனுக்கு மாலை வாங்கிட்டு வருவாங்க, அதெல்லாம் போட்டு அவங்களுக்கு பூஜை பண்ணி 12 சுற்றி வரணும். இந்த நெய் தீபம் ஏற்றி 12 சுற்றி வரணும். 12 சுற்றி வந்து புடவை கட்டிட்டு வர சொல்லுவோம். எந்த ஆலயத்துக்கு போனாலும் நாம் கட்டியிருக்கிற புடவை கிழிச்சு தான் நம்ம தொட்டில் கட்டணும். குழந்தைக்கு தொட்டில் எதில் கட்டுறோம்?
புடவையில் தானே கட்டி ஆட்டி வரும், அதில் தான் நம்ம கட்டணும். ஒரு சிலர் தவறு பண்ணுறாங்க, ஒரு கர்ச்சிப் துணியில் கட்டுறாங்க, இந்த மாதிரி ஒரு துண்டில் கட்டுறாங்க. எங்கே போனாலும் அப்படி கட்டக்கூடாது. அந்த அம்மாவுக்கு வந்து புடவையில் தான் கழிச்சு கட்டணும். குழந்தை நம்ம பிறந்த உடனே தொட்டில் நம்ம புடவையில் கட்டி தான் நம்ம குழந்தைய போட்டு தாளாட்டுவோம். அது மாதிரி தான் நம்ம அங்கே கட்டுறோம். அதையும் மீறி நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு கட்டினா அது சரியாக இருக்காது, அது ஏற்றுக்காது. ஆமாங்க, வந்த உடனே நம்மளை கேட்பாங்க. கேட்காட்டினால் அவங்க போய் அவங்களா ஏதாவது செஞ்சாங்களான்னு நான் கூப்பிட்டு சொல்லுவேன், இந்த மாதிரி கட்டுங்க. அதே மாதிரி இதில் வந்து மரத்தொட்டில் வந்து தெரியாத கட்டுறது, அந்த மரத்தொட்டில் தெரியாத கட்டுறது, மரத்தொட்டில் கட்டக்கூடாது. புடவை பிடிச்சி தான் தொட்டில் கட்டணும். ஆரம்ப கால சம்பிரதாயமே அந்த அம்மா கொடுத்த வாக்குறுதியே இந்த மாதிரி தான் கட்டணும், இந்த தான் இப்படி தான் நிறைவேற்றணும் அப்படின்னு அந்த அம்மா வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதுபடி தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் இல்லாத சமயத்தில் யாராவது வந்து சாயங்கால டைமில் வந்து அதுக்கு அப்படி கட்டிட்டு போனாங்க இல்லையா, நாங்கள் இருக்கும்போது நாங்கள் அவங்க கட்டினாலும் இப்படி கட்டாதீங்க சாமி, நீங்கள் இப்படி கட்டி போங்க, அதுதான் நல்லது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கட்டி கொடுப்பாங்க. இதுதான் அவங்களுடைய சிறப்பு. வந்து இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கும்போது, அந்த பண்டிகையில் பால் குடம், தீர்த்த குடம், அந்த பால் அபிஷேகம் பண்ணும் போதுமா அந்த குழந்தை பாக்கியத்துக்கு வரவங்க அதை நின்று கவனித்து அந்த பூஜையை கலந்துக்கிட்டு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதெல்லாம் இங்கிருந்து நம்ம காலஸ்திரி போகிறோம், திருமணஞ்சேரி போகிறோம், திருப்பாம்புரம் போகிறோம். நம்மளாம் அங்கே போகணுங்கிற அவசியமே கிடையாது. அபிஷேகம் வந்து வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வாரத்தில் 3 நாள் அபிஷேகம். சிறப்பான பூஜை அபிஷேகம் ஞாயிற்றுக்கிழமை, நான் 16 கிழமை. அதை விட்டால் பௌர்ணமியில் வந்து 6 மணிக்கு சரியாக பூஜை நடக்கும். 3 to 4 நாங்கள் அந்த அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணோம். அதில் வந்து தொண்டு கட்டுறவங்க கட்டலாம், ஞாயிற்றுக்கிழமை கட்டுறவங்க கட்டலாம், செவ்வாய்க்கிழமை திருமண தடையா வரைக்கும் கட்டலாம். அதே மாதிரி இந்த பில்லி சூழ்நிலை காற்று கருப்பு இருக்குது, எனக்கு வந்து தொழில் ஆகலை, என்னுடைய சொத்து இப்படி முடங்கி போயிருக்குது அப்படிங்கிறவங்க வந்து செவ்வாய்க்கிழமை விளக்கு சாமிக்கு கற்பூரம் எல்லாம் வாங்கிட்டு வந்து டெய்லி வைத்து சாமி கும்பிட்டு 9 சுற்றி அதை அவங்க கும்பிட்டு போனாங்கன்னா அந்த 9 வாரம் வரத்துக்குள்ள அவங்களுக்கு ஒரு அம்மா வந்து ஒரு 4 சென்ட் இடம் தான் இருந்ததுதான். அந்த 4 சென்ட் இடத்துக்கு வேற எங்கே பங்குக்கு வந்துட்டாங்க, கூட பிறந்தவங்க விடமாட்டேன்ட்டாங்க. இந்த அம்மா வந்து வேணுனாங்க, என்ன சாமி எங்களுக்கு இப்படி சோதனை அப்படிங்கும்போது இந்த அம்மாட்ட நீங்கள் உங்களால் என்ன முடியுமோ அதை வேண்டிட்டு போங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடம் உங்கள் கைக்கு வரும், நீங்கள் அதில் வீடு கட்டி நீங்கள் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி அந்த அம்மா வந்து 9 வாரம் வந்து கும்பிட்டாங்க, விளக்கு போட்டு சாமி கும்பிட்டாங்க சேலத்துக்கு பக்கத்தில். அதே மாதிரி அந்த 9 வாரத்தில் 3 வாரம் வந்தாங்க, அந்த 4வது வாரம் அந்த இடத்த விற்றுட்டாங்க அவங்களுக்கு. அந்த அம்மா வந்து அந்த இடத்த 8 லட்ச ரூபாய்க்கு விற்றுட்டாங்க. வாங்கி உடனே விற்றுட்டு வேறு பக்கம் வாங்கி நான் கட்டிக்கலாம், இது பிரச்சனையில் வந்தது, இது வேணால் அது கட்டினாலும் பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விற்றுட்டு வேறு பக்கம் வாங்கிட்டாங்க. அப்போ அவங்க வந்து போலீஸ் அவள் பொங்கல் வச்சுக்கிட்டு சாமிக்கு மாலை வாங்கிட்டு வந்து போட்டு அவங்க கைக்கு உண்டானது அதை பண்ணிட்டு போனாங்க. கண்டிப்பாக இது மாதிரி எத்தனையோ நில பிரச்சனைகள், ஒரு தொழில் ஆகலை, ஒரு மோட்டார் சமாச்சாரம், ஒரு மோட்டார் போய் இதில் என்னதுங்க கோயம்புத்தூரில் கேஸில் மாட்டிக்கிடுச்சு. அவர் வந்து அடிதடியாகி வெளியே கொண்டுட்டு வர்றது பெரிய விஷயமா போயிடுச்சு. அவங்க வந்து இந்த இடத்துக்கு வந்து வாக்கு கேட்டு சாமி இந்த மாதிரி தான் என்ன அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வந்து இந்த அம்மாவுக்கு ஒரு காவ பூஜை கொடுங்க, நீங்கள் அந்த கேஸை வந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கிடா வச்சு காவ பூஜை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே வேண்டிட்டு போனாங்க. அப்புறம் அந்த கேஸை வந்து வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து சாமி கும்பிட்டு என்னென்ன சொல்லிட்டு தான் போனாங்க, சாமி இந்த அம்மா வந்து எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி என் பொண்ணுக்கு திருமண தடையாக இருக்குது, பையனுக்கு திருமண தடையாக இருக்குது அப்படிங்கும்போது ஏன் தடையாகுது, இந்த ஜாதகத்தால் தான் தடையாகுதா, பிள்ளைங்களால் தடையாகுதா அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். வாக்கு போட்டு உங்களால் தான். இப்படி இந்த ஆலயத்துக்கு வந்து நம்ம இந்த சரியான முறையில் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக குழந்தை பாக்கியம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 9 வாரத்துக்குள்ளே உங்களுக்கு இந்த ஒரு அற்புதமான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். இந்த குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டு இருக்கிறவங்க நிறையா, இந்த பூசாரி ஐயா சொன்ன மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நீங்களே புடவை கட்டிட்டு வந்து அந்த புடவையிலேருந்து நீங்கள் கொஞ்சமாக ஓரத்தில் கிழிச்சு அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல கட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து இந்த 9 வாரமே நீங்கள் தீபம் ஏற்றி அம்மனை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும். மேலுமே இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா
இருந்தாலும் மறக்காமல் நம்ம இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீண்ட நாளாகவே திருமண தடை இருக்கிறவங்களுமே நீங்கள் சரியான முறையில் இங்கே வந்து வழிபடும் போது நிச்சயமாக உங்களுக்கு திருமண பாக்கியமானது கிடைக்கும். அதே மாதிரி இந்த நாகதேவதை குடிகொண்டு இருக்கக்கூடிய என்னை வணங்குறவங்களுக்கு சகல செல்வங்களையும் கொடுப்பேன். மேலுமே திருமண தடை குழந்தையின்மை அப்படின்னு வரவங்களுக்குமே அந்த பாக்கியத்தை கொடுப்பேன் அப்படின்னு சாமி பார்த்தீங்களா சொல்லியிருக்கு. அதே போல் தான் ஒரு நீண்ட நாளாகவே திருமணம் ஆகாத இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஆலயத்திற்கு வந்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக நம்ம திருமண பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்குமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உலகினோட அஷ்ட திக்குகளையும் ஆட்சி புரிந்து அருள் உள்ளத்தோடு ஆன்மாக்களை காத்து குடியிருக்கொண்டு இருக்கக்கூடிய அருள்மிகு ராகு கேது பரிகார தலமாக கூட இருக்குது. மேலுமே ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க கூட இந்த தலத்துக்கு வந்து நீங்கள் வழிபடும் போது உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். மேலுமே இது உங்களுக்கு ஒரு அரிய ஒரு தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது பார்த்திங்களா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம், அதாவது ஜலகண்டாபுரம் டு தாரமங்கலம் போகக்கூடிய வழியில் ராமிரெட்டிப்பட்டி கிராமத்தில் தான் இந்த ஆலயம் இருக்குது. கண்டிப்பாக ஒரு டைம் போயிட்டு வாங்க. நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆல் யூவர்ஸ், தேங்க்யூ.